கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோபுடைய புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம், யோபு 22ஆம் அதிகாரத்திலே அந்த 23வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். நாட்களில் நீர் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் என்று வேதம் சொல்கிறது. திரும்பவும் கர்த்தர் கட்டுவார். ஆண்டவர் நாட்களிலே மறுபடியும் கட்டுகிறவர். ஏற்கனவே கட்டப்பட்டு இடிக்கப்பட்டு கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். ஏற்கனவே நல்ல செழிப்பாக இருந்து எல்லாவற்றையும் இழந்திருக்கிற இந்த நேரத்தில் அவர் மறுபடியும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை செய்வார். அதாவது திரும்ப கட்டப்படுவீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அப்போ ஏற்கனவே கட்டப்பட்டவர்கள், ஏற்கனவே செழிப்பாக இருந்தவர்கள், ஏற்கனவே நன்றாக இருந்தவர்கள் விழுந்து போன காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ இதனால் விழுந்து போவது என்று சொல்லி அதில் பார்க்கும் பொழுது, நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தனாலே. ஆகவே தான் கீழே வாசிக்கிறோம். அதாவது அந்த அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய எல்லா விதமான அக்கிரமங்கள், நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய கூடாரத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் தூரமாக்கி அவருக்கு நேராய் நம்முடைய இருதயம் திருப்பப்படும் பொழுது தேவன் மறுபடியும் கட்டுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவர் மறுபடியும் உங்களை கட்டுவார். இடிந்து கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை, இடிந்து கிடக்கிற உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, இடிந்து கிடக்கிற இன்னும் அநேக பொருளாதாரத்தை, இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே அவர் திரும்பவும் அவர் கட்டுவார், அவர் கட்டி எழுப்புவார். ஆனால் அதற்கு மத்தியிலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு நேராக நாம் திரும்பணும், நாம் மனம் திரும்பணும், கர்த்தருக்கு நேராக திரும்பணும். நம்முடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டதான காரியம் என்ன, நம்முடைய பொருளாதாரம் இடிக்கப்பட்ட நோக்க காரியம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன் இடிக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் நம்ம தாழ்த்தப்பட்டிருக்கிறோம், ஏன் நம்ம ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம், ஏன் நம்ம எல்லாவற்றையும் இழந்தோம் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் கர்த்தருக்கு நேராக சர்வ வல்லமுடைய தேவனிடத்தில் நீங்கள் திரும்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை அவர் மறுபடியும் கட்டுவார். மறுபடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். மறுபடியும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் தொடர்ந்து சகலத்திலையும் அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாட்களிலே உமக்கு நேராய் மனம் திரும்பும் பொழுது, உமக்கு நேராய் இருதயம் ஆண்டவரை திரும்பும் பொழுது நீர் மறுபடியும் கட்டுகிறவர், திரும்பவும் கட்டுகிறவர். ஆண்டவரே, நீர் இடிக்கிற தேவன் அல்ல, இடிந்து கிடக்கிறவைகளை நீர் கட்டி எழுப்புகிற தேவன். இடிந்து கிடக்கிற குடும்பத்தை, இடிந்து கிடக்கிற வாழ்க்கையை, இடிந்து கிடக்கிற பொருளாதாரத்தை, ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கையை, செப ஜீவியத்தை என் ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்புவீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீ கட்டுவீராக. நீ கட்டுகிற தேவன். குடும்பம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும், குடும்பம் கட்டப்படட்டும் ஆண்டவரே, சமாதானம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.